சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து. மேடம் செல்வி பாலாஸ் ஆன்மீகத்திற்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை பூஜை. இந்த அற்புதமான பூஜையில் உங்களை எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த பூஜையினுடைய ஒவ்வொரு பலன்களும் இந்த பூஜையினுடைய ஒவ்வொரு பலன்களும் எனக்கு ஆதரவளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் போய் சேரணும் இல்லையா? நமக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த பூஜை மிஸ் ஆயிருமோன்னு எனக்கு மனசுல ஒரு மிகப்பெரிய 2 பேருக்குமே பயங்கர பயம். எனக்கு இந்த அமாவாசை பூஜை மிஸ் ஆயிருமோன்னு ஒரு பயம். ஐயா விட மாட்டார்ல, நம்ம அப்பா அதை விட மாட்டாரு. ஏன்னா எங்க அம்மாவுக்கு என்னை பெற்ற தாய்க்கு சனிக்கிழமை நைட்டு பயங்கரமா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து மிகப்பெரிய ஒரு இது தாங்குவாங்களான்னு தெரியாத அளவுல நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த கதை சொல்றேன் நானு. அப்பா தான் காப்பாத்தினாருன்னு நான் முழுமையா எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். நல்லா இருக்காங்க. இன்று இல்லைன்னா நாளை 2 நாள் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதனால இன்னைக்கு ஏதாவது எப்படியாவது பண்ணி அன்னதானத்தங்களை கொடுத்துடணும் அப்படி ஒரே எய்மோட இன்னைக்கு இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்க, இன்னும் வரல. 2 நாள் ஆகும். எல்லாம் உங்களுடைய ஐயனுடைய அருளும் உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் நிச்சயம் எங்க அம்மாவை மிக விரைவில் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். வாங்க ஐயனுடைய பூஜையை ஆரம்பிச்சிருவோம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். மகாஸ்ரீ சர்க்குருவே சரணம். மகாஸ்ரீ சர்க்குருவே சரணம். மகாஸ்ரீ சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். ஐயனுக்கு பாலாபிஷேகம். முதல்ல ஐயனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவோம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். எல்லாரும் பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க. ஐயனுக்கு அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் நல்லபடியா போய் சேரும். நல்லபடியா ஐயனுடைய அருள் உங்களுக்கு வந்து சேரணும்னு தான் அப்பாட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன். சரிங்களா? சர்க்குருவே, இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில நம்ம மக்கள் எல்லாம் நிறைய பேர் மன வருத்தத்தோட இருக்காங்க. தயவு பண்ணி அந்த எல்லாருடைய மன வருத்தத்தையும் குறைச்சு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் சாமி. அதுதான் அப்பாட்ட நான் வேண்டிக்கிறது. சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். கணக்கன்பதியே போற்றி, என் அப்பா ஞான வள்ளலே போற்றி, பரபிரம்மே போற்றி, இடுமன்மலையாளும் இறைவா போற்றி, பழனிமலையாளும் இறைவா போற்றி. எல்லாருக்கும் நல்லது செய்யணும் இல்லையா? எங்களுடைய ஆசை அதுதான். அப்பனுடைய பாதங்களுக்கு என்னுடைய பணிவான ஆரத்திகள். ஏனே எம்பெருமானே போற்றி போற்றி. எடுத்துங்க, பாலாபிஷேகத்தோட ஆராதனை எடுத்துக்கங்க. இந்த ஆரத்தி நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். மஞ்சளாபிஷேகம். எனக்கு மஞ்சளாபிஷேகம். சர்க்குருவே சரணம். இறைவா, இந்த அமாவாசை பூஜையில் நாங்கள் செய்யும் இந்த சிறு பூஜையை ஏற்று எல்லோருக்கும் எங்ககிட்ட சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஐயன் வந்து மிகப்பெரிய விஷயங்களா ஐயன் பண்ணுவார். சரிங்களா? கவலையப்பட வேண்டாம். மிகப்பெரிய விஷயங்களை இருக்கலாம். அப்படியே வச்சு விட்டுருவோம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். அருமை அருமை. சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். அப்படியே பாருங்க, அப்பா இப்படி ஜொலிக்கிறாரு பாத்தீங்களா? சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். ஐயன் முகத்தை பார்த்துங்க, ரொம்ப அருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்காரு. ஐயன் பாதங்கள் நடந்த கணக்கம்பட்டியில் நடந்த பாதங்களுக்கு ஆராதனையை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சர்க்குருவே சரணம். எடுத்துக்கோங்க எல்லாரும் மஞ்சளாபிஷேகத்தோட ஆராத்தி எடுத்துங்க. நான் செய்கிற ஒரு விஷயம் ஏன் இப்படி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் போக முடியாம மனசு ரொம்ப வருத்தப்படுவீங்க. எனக்கு ஐயனுக்கு கண்ணார நீங்க பார்க்கக்கூடிய இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணுங்கிறது தான் ஐயன் எனக்கு கொடுத்த வேலை. சரிங்களா? சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். திருமஞ்சனம். சரிங்களா? நல்ல விஷயங்கள். திருமணமாகாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, குழந்தை பேச மாட்டேங்குது, எல்லாருக்குமே இந்த அபிஷேகம் மிக ஒரு நல்லதா இருக்கும். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். இறைவா,
என் மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைங்க. நான் உங்களை விட மாட்டேன். ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கும் உங்களை கேட்டுட்டே தான் இருப்பேன். சரிங்களா? விடவே மாட்டேன். ஏன்னா நம்ம மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். என் சகோதர சகோதரிகள், என் பிள்ளைகள், உங்கள் பேரன் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பகவான் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். ஞான வள்ளலை போற்றி, மகா ஸ்ரீ சர்க்குருவே போற்றி, மதுரையாளும் மதுரைம்பதியே போற்றி, கணக்கன்பதியே போற்றி, இறைவா மூட்டை சாமி என்று பேர் வாங்கி ஐயா போற்றி. எங்க கர்மத்தெல்லாம் நீங்க வாங்கி மூட்டையா சமந்த அந்த நன்றியை நாங்க மறக்கவே மாட்டோம். நிச்சயமாக நல்லதா இருக்கும். எடுத்துக்குங்க. சர்க்குருனுடைய கருணை நிச்சயமாக உங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஐயனுக்கு இளநீ அபிஷேகம். இளநீர் எப்பயுமே நல்லது. மக்களுக்கு யாராவதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது அபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த பௌர்ணமி பூஜைக்கு நீங்க சொல்லி அதுக்குரியதை அனுப்பிச்சு வைங்க. கண்டிப்பாக 100% சொன்னா அதை நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். என்னுடைய வேலை என்னன்னா நிச்சயமா சொல்றேன். எனக்குங்கிறத விட்டுருங்க. என் குடும்பத்தை ஐயன் பார்த்துக்குருவாரு. என் குடும்பத்துக்காக நீங்கள் வேண்டுறீங்க, அது நிச்சயமா நான் உங்க குடும்பத்துக்காக வேண்டுவேன். அதுதான் என் வேலை. நிச்சயமா எனக்கு சுயநலமே கிடையாது. எல்லாம் என் மக்கள் நல்லா இருக்கணும். அதனாலதான் இதுல சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். இளநீர் அபிஷேகம் ஐயனே, எம்பெருமானே, ஐயனே போற்றி. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பூஜை பண்றதுக்கு இந்த பூஜை ஒவ்வொரு பூஜைக்கும் எனக்கு உதவி செய்யும் அத்துணை நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், என் பிள்ளைமார்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த பூஜை எல்லாம் உங்களால் சாத்தியம். அப்பா விருப்பப்பட்டாலும் சாத்தியம், உங்களால் சாத்தியம். உங்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஐயனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். சர்க்குருவே சரணம், 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 சர்க்குருவே சரணம். ஐயனே, எம்பெருமானே, எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. நல்லபடியாக எடுத்துக்கோங்க. எந்த குறையும் இருக்காது, எந்த குற்றமும் வராது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நல்ல சகலமும் சந்தோஷமா இருப்பீங்க. இதுதான் என்கிட்ட நான் வேண்டுறது. நம்ம ஐயன் நிச்சயமா அந்த விஷயத்தை உங்களுக்கு பண்ணி தருவார். என்னங்கய்யா, பண்ணி தருவீங்க இல்லையா? பண்ணி தருவாங்க. சரிங்களா? சர்க்குருவே சரணம். உண்மையிலே எங்களுக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. வீட்டில் ஒரு பிரச்சனை, அம்மாவுக்கு இப்படி ஆக்சிடென்ட், நம்ம வேதனையாக தான் இருந்தோம். அப்படி இருந்தும் அப்பனுக்கு இதை பண்ணணும். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்ததை ஏமாத்திடக்கூடாது. அப்பனுடைய அருள் இந்த முகத்தை பார்க்கறதுக்கு எல்லா மக்களும் எவ்வளவுதான் இருப்பாங்களே அப்படின்னு நினைச்சுதா விடக்கூடாதுன்னு நினைச்சு இதை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். எடுத்து போடுங்க. சர்க்குருவே சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். உடம்பெல்லாம் தேய்ச்சி விடுங்க. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். யார் பார்க்குறீங்களோ எல்லாருமே எல்லார் மனசுலையும் நல்லதா இருக்கணும். இறைவா, சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். கவலைப்படாதீங்க, ஐயன் இருக்காரு. நம்ம அப்பா நமக்கு நல்லது பண்ணுவாரு. சரிங்களா? எந்த குறையும் வராது. சரிங்களா? ஏங்க, எந்த குறையும் வராதுங்க. நீங்க கவலையே படாதீங்க. அப்பன் சர்க்குரு இருக்கார். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஐயனே போற்றி. வெளிநாள் வாழும் நம் மக்கள் எல்லாம், சொந்தங்கள் எல்லாம், ரத்த சொந்தங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க வீட்டுல, அவங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரணும். எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட சொன்ன மாதிரி நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் விடாம உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே நான் உங்ககிட்ட மறைச்சதில்லை. வெளிநாடு வாழ சொந்தங்கள், அவங்க படுற கஷ்டங்கள், துன்பங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள இருக்கிற மக்கள் நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் அத்தனையும் உங்கள் செவிகளுக்கும் உங்கள் பாதங்களுக்கு நான் சமர்ப்பிச்சுட்டு தான் இருக்கோம். 2 பேரும் எங்க கடமை அதுதான். மக்களே, நிச்சயமாக நீங்க நினைக்கிறீங்க சாரு மறந்துடுவாருன்னு நிச்சயமே இல்லை. அத்தனையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளும் அப்பன் காலடிகளையும் அப்பன் செவிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை ஓடி பண்ணிட்டு தான் இருக்காரு. நல்ல விஷயங்களை ஐயன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கும்
யாரெல்லாம் இப்போ இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்குன்னு சொல்லி நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா, உதவி பண்ணி எல்லாம் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஐயனிடத்துல இந்த முன்னாடி வேண்டுறேன். நிச்சயமாக நம்ம அப்பா உங்கள் வீட்டுக்கு ஓடோடி வருவார், நல்லதே செய்வார். சரிங்களா? சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். நல்லா எடுத்துக்கங்க. ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். ஐயனுடைய இந்த அற்புதமான ஆரத்தி உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய நிம்மதியையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். ஐயனுக்குரிய பூஜைக்கான எல்லாமும் கொண்டு வந்தாச்சு. அன்னதானத்துக்கான எல்லா வாட்டர் கேன்ஸ் பொருள் ஒரு 100 வாட்டர் கேன் எல்லாம் வாங்கி மக்களுக்கு அன்னதானத்தில் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். மதியத்து 1 மணிக்கு மேலே அன்னதானம் கொடுக்கணும். பூஜைக்கான பொருள் எல்லாம் வந்துருச்சு. சரிங்களா? ஷர்குருவே சரணம், மகாஸ்ரீ ஷர்குருவே சரணம். இந்த பூஜை இன்னைக்கு ரொம்ப ஒரு கஷ்ட காலகட்டத்தில் தாண்டி இன்னைக்கு பண்ணியிருக்கோம். சொன்ன ஏற்கனவே. ஆனால் ஐயனுக்கு பண்ணாமல் விடக்கூடாது. அந்த அலங்காரத்தை அவங்களுக்கு படைச்சே ஆகணும். நம்ம வீட்டுக்கு வந்தாகணும். நம்ம சொல்கிற விஷயங்களை நம்ம மக்களை யார் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு தந்தாகணும். அந்த ஒரே இதில் ஐயனை பிடிச்சி இதை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பூஜையினுடைய பலன் அத்தனையும் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். சரிங்களா? எந்த இதுவும் வர நீங்க என்னென்ன வேண்டுறீங்களோ அது போற இந்த பூஜை இந்த வீடியோ பார்க்கும்போது வேண்டி அமாவாசை 2 நாள் முன்னுக்கே ஆவுப்படுத்துறீங்க. என்னங்கய்யா அமாவாசை 2 நாள் இன்னைக்கு என்ன நாள், என்னைக்கு அமாவாசைன்னு கேட்டு பூஜைன்னு கேக்குறீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களே கேக்குறீங்க. ஆமா, ஐயனுடைய அந்த கருணை எல்லாருக்கும் போய் சேரும். எடுத்துங்க. ஷர்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். அங்கேயும் கொடுங்க. ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். ஐயனே, எம்பெருமானே, ஞான வள்ளலே, பரம்பொருளே, பரபிரம்மே, எங்களுடைய கணக்கம்பட்டி ஐயாவே, மூட்டை சித்திரன் அழைக்கப்பட்ட மாபெரும் மகா சக்தியே, இந்த பூஜையை அருமையாக ஏற்றுக்கிட்டு என்னுடைய மக்கள் அனைவருக்கும் நல்லதே செய்யுங்க சாமி. ஷர்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். கணக்கன்பதியே போற்றி, சர்க்குரு பகவானே போற்றி, ஞான வள்ளலே போற்றி போற்றி. உங்களுடைய ஒவ்வொருடைய அருளும் உங்களுடைய அந்த பாதங்கள் படக்கூடிய இடம் எல்லாமே புண்ணியம். எங்கள் வீட்டில், நம்மை சார்ந்தவர்கள் வீட்டில் உங்கள் பாதங்கள் பட்டு அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் போய் தீரணும் தீரணும் தீரணும். மனசார எடுத்துக்குங்க. ரொம்ப ஐயனுடைய கருணை ரொம்ப அற்புதமா இருக்கு. அவ்வளவு பவரா இருக்கு. உண்மையிலே மனசுக்கு பாருங்க, உடம்பு அவ்வளவு ஒரு பவரா இருக்கு. நிச்சயம் உங்களுக்கு அனைவருக்கும் நல்லதாவே இருக்கும். சரிங்களா? கவலையே வேண்டாம். ஐயனே, மறுபடியும் நான் வேண்டது உங்ககிட்ட அதுதான். ஐயனே, நம்ம மக்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு விஷயத்த கொடுங்க. வேதனையிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வாங்க. ஆமா, கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நியாயமான கோரிக்கைகளா இருக்கு. யாருமே பேராசைப்பட்டு நம்ம கிட்ட இதுவரை கேட்டதில்லை. நான் கோடீஸ்வரன் ஆகணும், எனக்கு அதெல்லாம் அவங்க கேட்கல. என் கஷ்டத்தை, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தேருங்க, என்னை ஒரு மனுஷனா வாழ வைங்க ஐயாட்ட சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால அந்த படைத்த அத்தனையும் உங்களுக்கு படைச்சு ஷர்குருவின் கருணையால் நிச்சயமாக அத்தனையும் நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் போய் நல்லபடியா சேரணும். ஐயனே, எம்பெருமானே போட்டு ரொம்ப அருமை, திருப்தி. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது, ஐயனுடைய இந்த அருமையான பூஜைக்கு உதவி பண்ண அத்துணை மக்களுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம கணக்கம்பட்டி ஐயனுக்கு கோடான கோடி நன்றி, ரொம்ப நன்றி. மீண்டும் ஐயனுடைய அற்புதமான ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவது தேனியிலிருந்து உங்கள் அன்பு நண்பன் பாலா செல்வி. வணக்கம். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். செல்வி, எங்கே கிளம்பிட்டீங்க? காரில் அன்னதானத்துக்கு சாப்பாடு எடுக்க வந்தீங்களா? சரி, கொடுத்துட்டே வர்றீங்க. சரி, பரவாயில்லையே. சர்க்குருவே சரணம். ஃபுல்லாக எல்லாம் அன்னதானத்துக்குரிய சாப்பாடுகள் எடுத்து வச்சுக்கிட்டு கார்லேயே வச்சுக்கிட்டு போய் தேடி கொடுத்துட்ருக்கோம் நானும் செல்வியும். சரிங்களா?
இன்னைக்கு இதில் ஐயனுடைய அமாவாசை பூஜையில். சரிங்களா, கிளம்புமா? இன்னும் கொடுக்கணும்ல நிறைய பேருக்கு. சரி வாங்க கிளம்பிடலாம். சர்க்குருவே சரணம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.